இன்னைக்கு காலையில் அத்தை மாடி கூப்பிட்டு போனாங்க. அப்போ பார்த்தா குண்டு குண்டாக எலுமிச்சப்பழம் இருந்துச்சு. அத்தை அதை பார்த்த உடனே ஊறுகாய் செய்யலான்னு சொன்னாங்க. அப்புறம் பழுத்ததுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தைனா அத்தை ஒரு தட்டில் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 4 பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு எலுமிச்சை பழத்துக்குள்ளேயே கல்லுப்பு அத்தை ஆட் பண்ணிட்டாங்க. கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் நல்லா ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பொறுமையாக அத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் சாறையும் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. அத்தை ஃபஸ்ட்டு சில்வர் பாத்திரத்தில் ஊற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க. பிளாஸ்டிக் பாத்திரம் வச்சு டெய்லியும் அத்தை எடுத்து குலுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தன் துணியை போட்டு மூடிட்டாங்க. கடைக்கு போனாங்க அத்தை. கடைக்கு போனால் மிளகா நல்லா ரெட் கலரில் சூப்பராக நல்லா காரமாக வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் அத்தை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 20 days அத்தை நல்லா ஊற வச்சுட்டாங்க எலுமிச்சை பழத்தை. அதுக்கப்புறம் அந்த மிளகா பொடி அத்தை அரைச்சி அதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஸ்பூன்லேயும் அத்தைக்கிட்ட நல்லா குலுக்கி விட்டுக்கிட்டாங்க அத்தை. அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன இன்க்ரீடியன்ஸை அத்தை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அதையும் எடுத்து எலுமிச்சை பழத்துக்குள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் எலுமிச்சை பழம் பிஞ்சு வந்துடும் சொல்லிட்டு அத்தை நல்லா குலுக்கிக்கிட்டாங்க. இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டாங்க. நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஆட் பண்ணணும். நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல் கடுகு போட்டுடணும். கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுணும். பொரிய விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் அத்தை அப்படியே சுட அந்த ஊறுகாய் மேலே அத்தை ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி செஞ்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அத்தை ஒரு ஜாடியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஈரமே இல்லாமல் அத்தை துணியை வச்சு நல்லா துடைச்சிட்டாங்க. இப்போ உப்பில் ஊறின எலுமிச்சை பழத்தை அத்தை தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் அதை எடுத்து பவுலுக்குள்ளே போட்டுனாங்க. ஏன்னா ஊறுகாய் தீந்துச்சுன்னா நம்ம திருப்பி செஞ்சுக்கலான்னு அத்தை சொன்னாங்க. இந்த உப்பில் ஊறின எலுமிச்சை பழத்தை நீங்கள் சும்மாவே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு வச்ச ஊறுகாயை அத்தை கைப்படாமல் இன்னொரு ஜாடியில் ஆட் பண்ணிட்டாங்க.